எழுத்தாளர் மாணவர் விருது ஆன்மேரி தனேஷிகா அவர்களுக்கு மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதுகிறது. இவ்விருதை மாணவிக்கு வழங்கி சிறப்பிக்க எங்கள் புதுக்கோட்டை கவிஞர் ஹைகு கவிஞர் ஐயா முரியஸ் அவர்களை மேடைக்கழிக்கிறோம். ஐயாவினுடைய கரங்களில் மாணவிக்கு கேடயம், விருது தொகை ரூபாய் 10,000 விருது வழங்கப்படுகிறது. இரண்டாவது வாய்ப்புக்கும் நன்றி. முதல் முறை ஒழுங்காக எழுதாங்கன்னா ரெண்டாவது முறை அட்டம்ப்ட் கிடைக்கும்ல, அது மாதிரி இது ரெண்டாவது அட்டம்ப்ட். உண்மையிலே எல்லா விருதுகளும் புகழுக்குரியது, சிறப்புக்குரியது என்றாலும் ஈழத்தைச் சேர்ந்த சகோதரி தனேஷியாவுக்கு வழங்குகிற விரும்பு கூடுதல் சிறப்பு. என இலக்கியம் என்பது எந்த களத்திலிருந்து பிறக்கிறதோ அந்த களத்தை சார்ந்துதான் இலக்கியம் உயிர் பெறும் என்பார்கள். அப்படி இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடுகிற தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு ஈழத்தில் பிறந்த, அந்த போர்க்களத்தில் பிறந்த எழுத்துதான் என்பது எனது திடமான நம்பிக்கை. அந்த போர்ச்சூழல் மண்ணிலிருந்து ஒரு எழுகதிராக எழும்பி வந்திருக்கிற அன்பு சகோதரி தனேஷிகா அவர்களுக்கு இந்த எழுதிரல் வழங்கியிருப்பதில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், உனக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள். அடுத்ததாக மாணவி ஆன்மேரி தனேஷிகா விருதுகளை பற்றி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த விருது வழங்கிய எழுதுறல் அமைப்பிற்கு நன்றி. அதோடு நான் இவ்வளோ தூரம் பயணிக்கிறதுக்கு உறுதியாக என்னோட இருந்த பெற்றோர்களுக்கும் முக்கியமாக நான் இங்கே சொல்லணும். நான் இங்கே தனி கஷ்டப்பட்ட நேரத்தில் எனக்கு உறுதுணையாக ஒரு ஊக்கமருந்தாக இருந்த என்னுடைய பேராசிரியர் கல்பனா அம்மாவிற்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கல்லூரியில் என்னை ஊக்குவிக்கக்கூடிய பேராசிரியர்கள், அதனை தாண்டி என்னை ஊக்குவிக்கக்கூடிய பேராளுமைகளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை நான் ஒரு ஈழ போராளி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். எங்களுக்கு எங்களுடைய கருத்து சுதந்திரம் மறுக்கப்படும் போதுதான் எங்களுக்கு அங்கே சுதந்திரம் என்ற தாகம் உதிக்குது. எங்கே ஒருவனை நாங்கள் அடிமை என்று நாங்கள் நிரூபிக்கிறோமோ அங்கே அந்த தடைகளை உடைத்து நாங்கள் சுதந்திர தாகத்தை வெளிக்கொன்ற அளவுக்கு தான் அங்கே எங்களுக்கு உணர்வுகள் புகுத்தப்படுது. அப்படி ஒரு உணர்வில் புகுத்தப்பட்டு தான் இன்றைக்கு நானும் ஒரு எழுத்தாளராக எங்களுடைய சமூக விடுதலையை நோக்கி பயணிக்கணும் என்ற நோக்கத்தில் நான் எழுத்தை ஆயுதமாக கையில் எடுத்திருக்கிறேன். போராட்ட களத்தில் எங்களுடைய வீரர்கள் பேராயுதங்களால் போராடினார்கள். ஆனால் இலக்கிய பேருலகிலே நான் பேனாவால் போராட முனைகின்றேன். கண்டிப்பாக அதில் நான் வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த வாய்ப்பிற்கு நன்றி. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், இன்றைக்கு மாணவர்கள் தகுதியான விருதுக்கு தெரிவு செய்யப்படுகிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் பல்வேறு பாகுபாடுகளினால் மிதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து அவர்களுக்கான திறமைக்குரிய அங்கீகாரம் இங்கே கிடைக்கவில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு எழுதுறல் மாணவர் விருதுகள் கொடுக்கிறார்கள் என்றால் அத்துணை, அதாவது விருதுகள் விலைக்கு விற்கப்படுகின்ற இந்த நேரத்திலே எழுதுறல் மாணவர் விருது என்பது அத்துணை களங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நான் இந்த விருதினை வாங்குவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருதினை என்னுடைய உணர்வும் உயிருமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவருக்கும் மற்றும் எங்களுடைய இன விடுதலை போராட்ட வீரர்களுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும், எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கும் என்னுடைய வெற்றியை சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் அடிமைகள் என்று உணர்த்தப்பட்டோமோ, இன்றைக்கு அதை உடைத்து தமிழ் உலகம் முழுவதும் பறந்திருக்கிறோம். எங்களுடைய தமிழ் பணி தொடரும். எங்களுடைய சமூக விடுதலை எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நாங்கள் அதையும் அடையும் வரை எங்களுடைய எழுத்துக்களால் போராடுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.